இந்த நாளிலும் கூட அந்த வசனத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம் என்ன? Even today what God wants to teach us from this verse is, அந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், as we read in this verse, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து, the hand of the Lord is upon me. அவருடைய கரம் என் மேல் அமரும் பொழுது நடக்கிற செயலும் நடக்கிற காரியங்களும் என்ன? When the strong hand of God is upon me, what are the things that happens? கடந்த வாரத்திலே ஆண்டவருடைய கரம் நம்மேல் அமரும் பொழுது ஒரு விடுதலை உண்டாகுகிறது. Last week we saw that when the hand of the Lord is upon us, there is deliverance. இந்த வாரத்திலே ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கரம் நம்மேல் அமரும் என்று சொன்னால் ஒரு பாதுகாப்பு உண்டாகும். Today God is saying that when the hand of the Lord is upon us, there will be a protection. ஆண்டவருடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது? The word of God says, நான் உன்னை நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். I will sustain you with the righteous right hand. அந்த கரத்துக்கு பெயர் என்ன? What is the name of this hand? நீதியின் வலது கரம். The righteous right hand. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். When we read in Isaiah chapter 41 verse 10, நீ பயப்படாதே, do not be afraid, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. திகையாதே, Do not be dismayed, நான் உன் தேவன். I am your God. நான் உன்னை பலப்படுத்தி, I will strengthen நான் you. உனக்கு சகாயம் செய்து, I will help you, என் நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். and I will uphold you with my righteous right hand. கடந்த வாரத்திலே நம்மை விடுவிக்கிற தேவன். The last week he was a deliverer. இந்த வாரத்தில் ஆண்டவர் சொல்ல, நான் உன்னை தாங்குவேன், உன்னை பாதுகாப்பேன். Today he is saying, I will protect you and I will uphold you. ஆண்டவர் நம்மை தாங்கும் பொழுது அவருடைய பாதுகாப்பு உண்டாகும். When God upholds us, there is the protection of God. ஆண்டவர் நம்மை தாங்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவே தம்முடைய நீதியின் கரத்தை நம்மேல் அமர பண்ணுகிறார். When God upholds us, he strengthens us, and by his righteous right நமக்கு hand. ஆபத்து வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது, பிரச்சனைகள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது, When calamities and troubles and diseases come against us, அப்படிப்பட்ட நேரத்தில் தம்முடைய நீதியின் கரத்தை நமக்கு நேராய் கர்த்தர் நீட்டுவார். in those situations God will stretch out his righteous right hand for நாம் us. அப்படிப்பட்ட சோதனையின் வழியாய், நெருக்கத்தின் வழியாய் வரும் பொழுது, When we go through such strives and troubles, அவருடைய கரம் நீதியின் கரமாய் வெளிப்படும். his hand will be revealed as his righteous அந்த right நீதியின் hand. கரம் நம்மை பாதுகாக்கும். His righteous right hand will அந்த protect நீதியின் us. கரம் நம்மை தாங்கும். His righteous right hand will uphold us. நம்மை தூக்கிவிட ஒருவரும் இல்லை, நிலைநிறுத்த ஒருவரும் இல்லை, காப்பாற்ற ஒருவரும் இல்லை என்று நினைக்கும் பொழுது, When we think that there is nobody to lift us up, nobody to support us, ஆண்டவருடைய நீதியின் கரம் உங்களை தாங்கி நடத்தும். the righteous right hand of God will support you and lift you up. ஆண்டவருடைய கரம் நம்மேல் அமரும் என்று சொன்னால், If the hand of the Lord is upon us, நீதியின் கரம் நமக்கு இந்த மாதத்திலே, இந்த வாரங்களிலே வெளிப்படும். the righteous right hand of God will be revealed in this week. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வேதாகமத்திலே சென்ற சிலரை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். We are going to meditate on such kind of instances in today. அந்த வார்த்தை நமக்கு ஒரு பலப்படுகிற, ஒரு உதவி செய்கிற ஒரு காரியங்களாய் அமையும். These situations that we meditate will be strengthening us. தானியேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை தமிழிலே வாசிக்கும்படி அன்போடு கேட்கிறேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். இங்கே நீதியின் கரம் எப்படி வெளிப்பட்டது என்று சொன்னால், Here, how does the righteous hand of God is revealed? அவர்கள் சொன்ன காரியம் என்ன? What was it that they said? ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ ராஜாவை பார்த்து சொன்ன காரியம், Shadrach, Meshach and Abednego looked at the king and said, உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. There is no need for us to answer you. எந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை? What is the reason that we should not answer you? இவர்கள் எங்களை யூதர்கள் என்று சாற்று இருப்பதினால் எங்களை குற்றம் சாட்டி இருக்கிறார்கள். Just because we are Jews, they are complaining against us. 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, When we read in chapter 3 and verse 8, அச்சமயத்தில் கல்தேயரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதரின் பெயரில் குற்றம் சாட்டி,
They complained against the Jews. என்ன குற்றம் என்று சொன்னால், What did they complain? ராஜாவே உம்மை அவர்கள் மதிக்கவில்லை. King, they do not respect you. ராஜாவே நீர் நிறுத்தின இந்த பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. Lord, they do not bow before the idol you have made. உம்முடைய தேவர்களையும் அவர்கள் வணங்கவில்லை. They do not worship your gods. இங்கே கவனிக்க வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், The important thing that we should pay attention to here is, நேபுகாத்நேச்சர் தன் சிலையை உண்டு பண்ணி வைத்து Nebuchadnezzar made his own idol. அந்த சிலையை வணங்க வேண்டும் என்று சொல்லி கட்டளை பிறக்கப்படவில்லை. He did not proclaim a decree that everybody should worship his image. Just he invite to dedicate to attend that all the people. Just invite the dedication. அவ்வளவுதான். பிரதிஷ்டைக்காக வரும்படி அழைத்தார். He just made an open invitation for everybody to come and be part of it. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தால் தெரியும். பின்பு ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் தேசாதிபதிகளையும் நியாயாதிபதிகளையும் அதிகாரிகளையும் யாவரையும் நேபுகாத்நேச்சர் ராஜா நிறுத்தின சிலையை பிரதிஷ்டைக்கு வரும்படி சேரும்படி அழைப்பித்தான். Just he invite. Nebuchadnezzar invited all the judges, the magistrates and everybody for the dedication of the image. ஆனால் அங்கே மறைமுகமாக ஒரு காரியம் நீதி வெளிப்பட்டது. But there was a hidden proclamation there. அங்கே நீதி அங்கே உருவாக்கப்பட்டது. There was a justice that was established there. அது என்ன நீதி என்று சொன்னால், What was this law? அங்கே யாராவது இந்த சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்று ராஜா கட்டளையிடவில்லை. The king did not command that everybody should worship this image. ராஜா அங்க ஒருபோதும் அவர் கட்டளையிடவில்லை. The king did not make a law. ஆனால் அங்கே நிறுத்தின அந்த பொற்சிலைக்கு எல்லாரும் கடந்து வரும்படி அந்த பிரதிஷ்டைக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கப்பட்டது. But he made an invitation that everybody should come. யாரெல்லாம் அழைத்தார்களோ அவர்கள் எல்லாம் வந்தார்கள். Whoever was invited came. அதிகாரிகள் வந்தார்கள். The satraps came. தேசாதிபதிகள் வந்தார்கள். The governors came. நியாயாதிபதிகள் வந்தார்கள். The judges came. தலைவர்கள் வந்தார்கள். The prefects came. பொக்கிஷக்காரர்கள் வந்தார்கள். The treasurers came. நியாயசாஸ்திரிகள் வந்தார்கள். The magistrates came. விசாரிப்புக்காரர்கள் வந்தார்கள். The satraps came. நாட்டில் உள்ள எல்லா உத்தியோகஸ்தர்களும் வந்தார்கள். And all the provincial officials came. எல்லாரும் வந்ததுக்கு நோக்கம் என்னவென்று சொன்னால், What was the purpose of all these people? ராஜா நிறுத்தின பொற்சிலைக்கு அந்த பொற்சிலையை பிரதிஷ்டை செய்வதற்காக வந்தார்கள். They all came for the dedication of this image. ஆனால் திடீரென்று But suddenly ஒரு நீதி பிறப்பிக்கப்பட்டது. there was a law that was, ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது. a new law was made. அந்த சட்டம் என்ன? What was this law? அந்த 4ஆம் வசனத்தை வாசியுங்கள். கட்டியக்காரன் உரத்த சத்தமாய் சகல ஜனங்களும் சகல ஜாதிகாரர்களும் பாஷைக்காரர்களும் உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. இது ஒரு சாதாரணமான மக்களுக்காக அறிவிக்கப்பட்ட ஒரு அறிவிப்பு. This was a proclamation that was made for all the people. நாங்கள் நாகசுரத்தை வாசிப்போம். We will sound the horn. எக்காலம், கின்னாரம், வீணம், சுரமண்டலம், தம்பரம் இவைகள் எல்லாவற்றையும் நாங்கள் வாசிக்கும் பொழுது, when we play the flute, the sitar, the harp, the pipe and all kinds of music, நீங்கள் தாழ விழுந்து ராஜாவாகிய நேபுகாத்நேச்சர் நிறுத்தின பொற்சிலை பணிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். They said that everybody should fall down and worship this image. இங்க நீதி உருவாக்கப்பட்டது. It was a new law was made here. சட்டம் உருவாக்கப்பட்டது. A new command was declared. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான சட்டங்கள் இந்த உலகத்திலே உருவாக்கப்படலாம். Even today there might be many new laws that would have been made. ஆனால் நம்முடைய நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். But Jesus came down to fulfill the command of God. சட்டத்தை மாற்றவும் சட்டங்களை பலப்படுத்தவும் கர்த்தர் வந்தார். Jesus came to fulfill the law and to proclaim the law. தம்முடைய நீதியை வெளிப்படுத்த வந்தார். He came to proclaim his justice. அங்கே பார்க்க வேண்டிய காரியம், what we should pay attention to, 7ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். in verse 7, ஆதலால் therefore சகல ஜனங்களும்
all the people, எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம் முதலியான சகல கீத வாக்கியங்களின் சத்தத்தை கேட்டவுடன், as soon as they heard the sound of the horn, the flute, the zither, lyre and harp, சகல ஜனத்தாரும் சகல ஜாதியாரும் பாஷைக்காரரும் தாழே விழுந்து, all the nations and the peoples of every language fell down. ராஜாவாகிய நேபுகாத் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொண்டார்கள். They all fell down and worshipped the image of gold that King Nebuchadnezzar had set up. அங்கே அதிகாரிகளோ அல்லது தலைவர்களோ நியாயாதிபதிகளோ நியாய சாஸ்திரிகளோ விசாரிப்புக்காரர்களோ உத்தியஸ்தர்களோ பொக்கிஷக்காரர்களோ வணங்கவில்லை. The satraps, the prefects, the governors, the officials, they did not worship. அங்கே ஒரு சாதாரணமான ஜாதியரும் மனுஷரும் அங்கே வணங்கும்படி கேட்டுக்கொள்ளப்பட்டார்கள். All the common people were commanded to worship this image. ஆனால் இன்னும் ஒரு விதத்தில் நாம் கவனிக்க வேண்டிய ஒன்று, But the other thing that we should pay attention இந்த to, 7 விதமான தலைவர்களை பார்க்கிலும், more than these 7 kinds of officials, இந்த அதிகாரிகளை பார்க்கிலும், more than these officers, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு என்பவர்கள் மிகவும் உயர்ந்தவர்களாய் காணப்பட்டார்கள். Shadrach, Meshach and Abednego were at a much higher level than these officials. ராஜா அவர்களை அப்படிதான் நிறுத்தி வைத்திருந்தார். The king had kept them in such a position. முதல் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது தெரியும், As we read in chapter 1 and verse 20, ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ, in every matter of wisdom and understanding which the king questioned them, அதிலேதான் ராஜ்யம் எங்குமுள்ள சகல சாஸ்திரிகளும் ஜோதிக தோசியர்களும் அவர்களை பார்க்கலும் 10 மடங்கு சாமஸ்தியர்களாய் கண்டான். he found them to be 10 times better than all the magicians and the enchanters in the entire kingdom. அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகு என்பவர்கள் ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே காணப்பட்டார்கள். Shadrach, Meshach and Abednego were at a much higher level than them. ஆனால் ராஜாவாகிய உமக்கு உத்தரவு சொல்ல அவசியம் இல்லை என்று சொல்ல காரணம் என்ன? But what was the reason that they said that there is no need to answer the king? எங்கள் நீதி உள்ள தேவன் எங்களை விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். Our God of justice is able to deliver எங்கள் us. நீதி உள்ள தேவனை மாத்திரமே நாங்கள் ஆராதனை செய்வோம். We will worship only our king who is a just king. எங்கள் ஆண்டவரை மாத்திரமே தொழுது கொள்வோம் என்ற வைராக்கியம் அவங்களுக்குள்ள இருந்தது. They were zealous that they will worship only their God. ஆனால் இவர்கள் மேல் யூதர்கள் என்ற பொறாமை கொண்டதினாலே, Because they were against the Jews, அங்கே கல்தியர்கள் அவர்களை குற்றம் சாட்டினார்கள். the Chaldeans were complaining against them. சட்டம் மாற்றப்பட்டது. A new law was made. நீதி பிறப்பிக்கப்பட்டது. A new command was established. நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான சோதனைகள், நெருக்கங்கள் எதிர்பாராத விதத்திலே வரலாம். Even in our lives, many troubles and strifes may come against us in unexpected நாம் ways. கர்த்தரை தேடுகிற ஒரு நெருக்கத்திலே நாம் கடந்து போகும் பொழுது, When we go into a time of trouble, அதை when we தடை search God, செய்வதற்கு பல சட்டங்கள் வரலாம். many laws may come against this. ஆண்டவரை நோக்கி ஜெபிப்பதற்கு முடியாதபடி பல காரியங்கள், வேலை பலுகள் நம்மை சூழ்ந்து கொள்ளலாம். Many pressures of the world and work may come against us that we would not search God. நாம் இன்று ஒரு இடத்தில் இருக்கும் பொழுது, When we are in a position, வேலை பார்க்கிறவளா இருக்கலாம், we might be in a அல்லது workplace குடியிருக்கிற பகுதிகளா இருக்கலாம், or in our society, அல்லது where we பிரயாணம் பண்ணுகிற இடமா இருக்கலாம். or in our travels. ஆனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் என்று மற்றவர்களுக்கு வெளிப்படும் பொழுது, But when people know that we are the children of God, புதிதாக ஒரு சட்டங்கள் இயற்றப்படலாம். new laws might be made. புதிதான ஒரு நீதி அங்கே நியமிக்கப்படலாம். New commands may be ஆனால் established. உங்கள் வைராக்கியத்தை, தேவன் மேல் வைத்திருக்கிற அந்த வைராக்கியத்தை ஒருபொழுதும் நீங்கள் விட்டுவிடக் கூடாது. But you should never lose the zeal that you have for God. இந்த அவர்கள் சொன்ன காரியம் என்ன? What was it that they said? ராஜாவாகிய நேபுகாத்நேச்சரே, King Nebuchadnezzar, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியம் இல்லை. we do not have to defend ourselves to you, ஏனென்று சொன்னால், because நீர் வைத்திருக்கிற அக்கினி ஜுவாலைக்கும் the furnace that you have, ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் விடுவிக்க ஒரு நீதியின் கரம் இருக்கிறது. there is a righteous hand that is able to deliver us from your hand. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். Amen. உம்முடைய நீதியின் கரம் எங்களுக்கு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். Thank you, Lord, for your righteous right hand is upon us. நீதியின் கரம் அவர்களுக்கு வெளிப்பட்டது. The righteous right hand of God was revealed to them. இன்னைக்கு நம்ம வைராக்கியமா இருப்போம் என்று சொன்னால், If we are zealous, தேவனுக்காக வாழ ஒரு ஜீவியம் நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், if we have a desire to live for God, ஆண்டவர் இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தின்படி according to the promise he has given us கர்த்தருடைய this month, கரம் நம்மேல் அமரும் பொழுது, when the hands of God rests upon us, நிச்சயம் பயப்படாதபடி நீதியின் வலது கரத்தினால் உன்னை நான் தாங்குவேன். surely I will uphold you with my righteous right hand. வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், As we read in this verse, 23ஆம் வசனத்திலே, in 23,
அவர்களை கட்டுண்டவர்களாய் எரிகிற அக்கினி ஜுவாலையிலே நடுவிலே விழுந்தார்கள். They were firmly tied and they fell into the blazing furnace. கட்டுண்டவர்களாய் அவர்களை வீசி எறிந்தார்கள். They were tied and they fell into the furnace. தேவனுடைய நீதியின் கரம் உங்களிடத்திலே வெளிப்படும் பொழுது, when the hand of God is revealed upon your lives, நடக்கிற காரியம் என்ன தெரியுங்களா? what happens? விழுந்த மாத்திரத்திலே as soon as you fall, ராஜா பிரமித்து எழும்பி நிற்கிறான். the king amazedly stood up. அங்கே நீதியின் கரம் வெளிப்பட்டது. Because the righteous right hand of God was revealed. என்ன நீதியின் கரம் வெளிப்பட்டது? What was his righteous hand that was revealed? அக்கினி நடுவிலே அவர்கள் ஒரு நாலாவது மனுஷன், தேவ தூதர்களுக்கு சமமான ஒரு மனுஷன் அங்கே உலாவிக் கொண்டிருக்கிறதை பார்த்தார்கள். They witnessed a fourth man in the fire among them. தேவனுடைய பிள்ளைகளே, dear children of God, உங்களுக்கு நெருக்கம் வரும் பொழுது, ஆபத்து பிரச்சனைகள் வரும் பொழுது, when there are troubles and calamities comes against you, ஒருவேளை புதிதான ஒரு சட்டங்கள் உங்களுக்கு விரோதமாய் ஏற்றப்படலாம். there might be a new law that might be made against you. அன்று அவர்கள் யூதர்கள் என்று பெயர் பெற்றதினால் அவர்களுக்கு குற்றம் சாட்டப்பட்டது. just because they were Jews, they were complained against. இன்னைக்கு நீங்க ஆண்டவருடைய பிள்ளை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்கள் உங்களுக்கு பார்க்கும் பொழுது, சில நேரங்களில் உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எழும்பலாம். just because you are the children of God and Christians, there might be new things that come against you. சோர் வரும் நேரத்திலே, when you are tired and வேதனை வரும் நேரத்திலே, when there are pain points in your life, உங்களை விழ பண்ணின கண்களுக்கு முன்பாக, just before the eyes that made you fall, ஆண்டவர் பிரமிக்க கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். God will work amazing ways. என்ன தெரியுங்களா? what is it? பாதுகாக்கப்பட்ட ஒரு நிலை. it is a life of protection. நீங்கள் விடுதலையாக்கப்பட்ட ஒரு நிலை. it is a life of deliverance. சந்தோஷமாய் பாடி கெம்பீரித்து துதிக்கிற ஒரு நிலையை அவர்கள் காண்பார்கள். they will witness a life of joy and where you are praising and happily praising and worshiping. யாரெல்லாம் உங்களை தூக்கி எறிந்தார்களோ, whoever threw you down, உங்களுக்கு விரோதமாய் சட்டங்களை ஏற்றினார்களோ, whoever established commands நீங்கள் வேலை against you, பார்த்து கொண்டிருக்கிற நியாயமான காரியங்களில் நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, where you are working justly, நாங்கள் உம்மை மாத்திரமே வைராக்கியமாய் இருப்போம் என்ற ஒரு வைராக்கியத்தில் இருந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு, for the children of God who are zealous for அவர்கள் God, கண்களுக்கு முன்பாக just before their eyes, ஆண்டவர் தம்முடைய நீதியின் வலதுகரத்தை நீட்டுவார். God will stretch forth his righteous right நீதியின் hand. வலதுகரம் பிரமிக்க வைக்கும். The righteous right hand of God will do wonders. நீதியின் வலதுகரம் வியக்க வைக்கும். The righteous right hand of God will do amazing works. நீதியின் வலதுகரம் என்ன தெரியுமா பண்ணும்? Do you ஒரு know what? வார்த்தையை ஆமென் வெளிப்படுத்த சொல்லும். The righteous right hand of God will bring forth a word. என்ன வார்த்தை அங்க வந்துச்சு தெரியுங்களா? Do you know what word came here? அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்து, They looked at Shadrach, Meshach and Abednego. ராஜா சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? Do you know what the king said? The servant of most high God, தேவனுடைய தாசர்களாகிய பிள்ளைகளே என்று சொல்லி. Praise the Lord. The king himself said, the servants of the most high God. இவங்களுக்கு நல்ல அதிகாரம் இருந்தது. They had all powers. ஆனால் அதை பார்க்கிலும் அவர்களை விழ பண்ணினவர்களுக்கு முன்பாக, But even beyond that, even the eyes of those who made them தேவனுடைய fall, நீதியின் கரம் என்ன சொல்ல வைத்தது என்று சொன்னால், the righteous right hand of God made இவர்கள் them speak. தேவனுடைய தாசர்கள், Made them speak that they were the இவர்கள் servants of God. தேவனுடைய புத்திரர்கள். They are the children of God. ஆமென். Amen. இந்த நீதியின் கரம் என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? Do you know what this right hand did? 27ஆம் வசனத்திலே நான் வாசிக்கிறோம். In verse 27 we read, ராஜா சொல்கிறார், நீங்க எல்லாரும் வெளியே வாங்க என்று சொன்ன பொழுது, when the king said, all of you come out, அவர்கள் அக்கினி அவர்களை பெலன் கொள்ளவில்லை. the fire did not overtake them or harm them. ஆனா இதுக்கு முன்னாடி நடந்தது என்ன தெரியுங்களா? But do you know what happened before? 22ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, In verse 22, நேபுகாத்நேச்சர் தான் நியமித்த ஜனங்கள் அல்ல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகு ஆமென் ஹல்லேலூயா அவர்களை தூக்கி சென்ற தலைவர், அதாவது அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்கன்னா, ராணுவத்திலே மிகவும் பலசாலியா இருந்தவர்களை ஆமென் புருஷர்களுக்கு கட்டளையிடப்பட்டது, அவங்க தான் தூக்கிட்டு போனாங்க. the best men in the king's army, the soldiers, were commanded to take Shadrach and Meshach and Abednego into the fire. ஆனா நெருப்பு அவங்களை கொன்று போட்டது. But the flames of fire killed them. ஆனா உள்ளே போய் விழுந்தவர்கள், But those who fell into the fire, கட்டுண்டவளாய் விழுந்தவர்கள், those who were tied and fell into the fire, நீதியின் வலதுகரம் அவர்களை நெருப்பு அக்கினி அவர்களை பெலன் கொள்ளவில்லை. but the fire did not harm them, those who fell into the fire. அவர்களுடைய
தலை மயிர் கருகவில்லை. Their hair were not crushed by fire. சால்வை அவர்களை சேதப்படுத்தவில்லை. The robes were not scorched. வெளியில வந்த பிறகு அக்கினி அந்த சுவாசம் மனமோ அவர்களிடத்துல வீசவில்லை. There was not even the smell of fire when they came out from the fire. நம்ம பல நேரத்துல கேஸ பத்த வச்சா நமக்கு தெரியும். Sometimes when we switch on the stove we know. ஏதோ ஒரு சில முடி ஒரு எங்க பட்டுடுச்சுனா போதும் அந்த பொசுங்கின ஸ்மெல் தெரியும் நமக்கு. If something is burnt we get the smell of it throughout. ஆனா அந்த ஒரு ஸ்மெல் கூட இல்லாம அந்த மனம் கூட இல்லாமல் அவர்களை கர்த்தர் வெளியே வரும்படி செய்தது நீதியின் வலது கரம். But without even the smell of fire on them it was the righteous right ஒரு hand of நீதியின் God. கரம் உங்களை தாங்கும் என்று சொன்னால் If the righteous right hand of God upholds you, முற்றிலுமாய் கர்த்தர் உங்களை பாதுகாத்து நடத்துவார். God will completely protect உங்கள் you and வாழ்க்கையில lead you. எந்த சேதமும் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். God will protect you that no harm will come against you. தூக்கி கொண்டு போனவர்களை அது கொன்று போட்டது. It killed those who took them into the fire. ஆனால் அவர்களுக்கு என்ன நடக்கும் என்று வேடிக்கை பார்த்தவர் கண்களுக்கு ஆச்சரியம் உண்டானது. But it was wondrous and amazing to the eyes that witnessed them. காரணம் என்னவென்று சொன்னால் The reason is, பயப்படாதே, do not fear, திகையாதே, do not be dismayed, கலங்காதே, do not be நான் troubled. உன் தேவன், I am your நான் God. உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்து I will uphold you and I will strengthen உன்னை you. நீதியின் வலது கரத்தால் உன்னை தாங்குவேன். I will uphold you with my righteous right கரங்களை hand. உயர்த்தி அல்லேலூயா சொல்லும்படி கேட்கிறேன். ஆமென். ஆண்டவர் நம்மை தாங்கவும் பாதுகாக்கவும் போதுமானவராய் இருக்கிறார். God is more than sufficient to deliver and to protect us. மட்டுமல்ல அந்த நீதியின் கரம் செய்தது என்ன தெரியுங்களா? Not just that, what did the righteous right hand do? 28 29 வசனங்களை தமிழிலே வாசித்த பிறகு ஆங்கிலத்தில் வாசிங்க. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் பிரசவித்து, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். யாருங்க? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஒரு புறஜாதியான ஒரு மனுஷன். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். அவன் வாயிலிருந்து வந்தது தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல், வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையே தள்ளி தங்கள் சரீரங்களை அவர்கள் ஒப்புக் கொடுத்தார்கள். அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். ஆங்கிலத்தில் வாசிங்க. Then Nebuchadnezzar said, "Praise be to the God of Shadrach, Meshach and Abednego, who had sent his angel and rescued his servants. They trusted in him and defied the king's command and were willing to give up their lives rather than serve or worship any god except their own God." ராஜாவுடைய தயவு அவங்களுக்கு தேவைப்பட்டது. They needed the grace and mercy of God, the king. ஆனா ராஜாவுடைய கட்டளைகளை அவங்க தள்ளி போட்டாங்க. But they pushed aside the command of the king. ஏன்னா தேவனை மாத்திரமே சேவித்து பணிந்து கொள்ள தேவன் மேல் அவ்வளவு வைராக்கியம் கொண்டவர்களாய் இருந்தார்கள். Because they had the zeal that they will worship only their தேவன் God. தம்முடைய நீதியின் வலது கரத்தை எப்படி அவர் தம்முடைய பிள்ளைகளை தாங்கினார் என்று சொன்னால், How did God uphold his? தம்முடைய தூதனை இந்த இடத்திலே அனுப்பினார். He sent his angel. தம்முடைய தாசர்களை அங்கே விடுவித்தார். He set forth and freed his servants. அது மாத்திரம் இல்ல, Not just that, அவங்களுக்கு சொல்றாரு, ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவருடைய தேவனுக்கு விரோதமாய் தூஷண வார்த்தை சொல்லுகிற எந்த ஜனத்தானும், therefore anybody who says anything against the God of Shadrach, Meshach and Abednego, எந்த ஜாதியானாலும் சரி, whichever tribe they belong எந்த to, பாஷைக்காரனானாலும் சரி, whichever language they speak, அவர்கள் துண்டித்து போடப்பட கடவார்கள். they should be cut into pieces and thrown out. இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லி நேபுகாத்நேச்சர் proclaim பண்ணுவதை நாம் பார்க்கிறோம். We see that Nebuchadnezzar proclaimed, "There is no God who saves like this God." தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில் நீதியின் வலதுகரம் வெளிப்படும் பொழுது, Dear children of God, when the righteous right hand உங்களை of God தேவன் is revealed, பாதுகாப்பார். God will protect you. அதோட கூட புறஜாதி ஜனங்கள் மக்கள் சொல்வார்கள், உங்களை ரட்சிக்கிற தேவனை போல ஒரு தேவன் இந்த பூமியில் இல்லை. The people of the world and the Gentiles will witness that there is no அவரே God who saves உன்னதமான like him. தேவன். He is an amazing அவரே God. மகத்துவமான தேவன். He is a mighty God. அந்த தேவனுக்கு ஈடாக ஒருவரும் இல்லை. There is no God equal to him. Praise the Lord. Praise God. இரண்டாவது, Secondly,
தாவீது ஒரு வாழ்க்கையில நீதியின் வலதுகரம் வெளிப்பட்டதை பார்க்க முடியும். We see in the life of David how the righteous right hand was. தாவீது சொல்லுகிறார், நீதியின் வலதுகரத்தை குறித்து அவர் பாடுகிறார். David sings about the righteous right hand of God. எப்படி சொல்லுகிறார் என்று சொன்னால், How does he say? உம்முடைய நீதியின் வலதுகரம் Your righteous right hand முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரம் என்னை தாங்குகிறது. Your right hand goes before me and after me and it upholds me. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் என்று சொல்லி நெருக்கும் பொழுது, When there is troubles that crush me in the front and behind, நமக்கு பொதுவா தெரியும், ஒருத்தர் நெருக்குறாங்கன்னு சொன்னா நம்ம அந்த இடத்துல ஸ்குவாஷ் ஆயிடுவோம், நம்ம ஒண்ணுமே இல்லாம ஜூஸா மாறிடுவோம். when something presses us in the front and behind, we will become nothing. ஆனால் கர்த்தர் நம்மை நெருக்குவார் என்று சொன்னால், But if God is பாதுகாப்புக்கு நேராய் நம்மை நிறுத்துகிறார். He leads us towards protection. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் ஆண்டவரே நீர் என்னை நெருக்குகிறீர் ஆண்டவரே. Lord, you are pressing me before and behind. 139 சங்கீதம் 5 வசனம், நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். You hem me in behind and before and you lay your hand upon me. ஏன் தெரியுங்களா? Why? அவர் என்னை நெருக்கும் பொழுது When he hems me, எனக்கு சோர்வு வராது. I will not be weak. அவர் என்னை நெருக்கும் பொழுது When he presses me, எனக்கு பலவீனம் வராது. there will not be weakness in me. அவர் என்னை நெருக்கும் பொழுது When he presses me, வேதனைகளை வலிகள் வராதபடி கர்த்தர் காத்துக்கொள்வார். God will protect me. There will not be pain or troubles in my life. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். The one who is in the shelter of the Most High will remain in his protection. எப்படி கோழி தன் குஞ்சுகளை தன் செட்டைகளை விரித்து பாதுகாத்துக் கொள்கிறதோ, Just like the hen that protects his chicks, ஆண்டவர் அதுபோல நம்மை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நெருக்கி நம்மை பாதுகாக்கிறார். God will press and protect us from the before and behind. அநேக ஆபத்துகள் மனுஷர் மூலமாய் வரலாம். There might be many troubles that come through அநேக people. தொல்லைகள் நமக்கு இந்த உலகத்தின் மூலமாய் வரலாம். There might be many calamities that come through this அப்படிப்பட்ட world. சமயத்தில் தேவன் நம்மை முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நம்மை நெருக்கி ஆண்டவருடைய கரம் நம்மை வழிநடத்தும். In such situations, the hand of God will be before us and behind us and protect us. இந்த உலக ஜனம் நம்மை விழ பார்க்கும். The people of the world might try to push us down. தாக்க பார்க்கும். They might want to come against us. நம்ம சில நேரத்தில் நினைப்போம், ஆண்டவரே நீர் ஏன் என்னை நெருக்குகிறீர் என்று சொல்லி. Sometimes we might think, why are you afflicting me, Lord? ஆண்டவர் நெருக்கவில்லை. God does not afflict உங்களை us. பாதுகாக்கவே தம்முடைய கரத்தை வைத்து முற்புறத்திலும் பிற்புறத்திலும் அவர் உங்களை நெருக்குகிறார். Just to protect you, he is pressing us from before and behind. இந்த ஜனங்கள் கண்டு கொள்வதற்காக, Just for the people to witness. சவுல் தாவீதை அவன் பல நேரங்களிலே தன்னுடைய அம்புகளினாலும் ஈட்டிகளினாலும் அவன் கொல்ல பார்த்தான். Saul wanted to kill David with his arrows and spears many times. தாவீது ராமாவுக்கு அடுத்தபடியாய் ஒரு நதி ஓரத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது, Just when Saul heard that David was hiding by the river of Ramah, இந்த இடத்திலே நிச்சயம் தான் அம்பு எய்தால் ஈட்டியை எய்தால் தாவீது அவன் செத்து போவான், கொன்று போவான் என்று சவுலுக்கு தெரியும். Saul knew for sure that David will be killed if he could aim his arrow there. அவன் எய்கிற அம்புகள் ஒருபாதும் அது குறி மாறாது. But whenever Saul puts forth an arrow, it will never miss its target. ஒரு முறை தாவீது யோனத்தானிடத்திலே சொல்லுகிறான், Once David says to Jonathan, எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரம் தான். there was only 1 feet distance between me and ஆண்டவருடைய death. தயவும் உன்னுடைய தயவும் எனக்குள் இருந்தபடியால் Just because I had the favor நான் and of God, காப்பாற்றப்பட்டேன். I was saved. ஆண்டவருடைய பிள்ளைகளே, Dear children of God, பலவிதமான அம்புகள் உங்களுக்கு நேராய் எய்யலாம். many arrows may come against us. பலவிதமான ஈட்டிகள் உங்களுக்கு நேராய் வரலாம். Many spears may come against you. பலவிதமான எதிர் தாக்கங்கள் உங்களை நெருக்க வரலாம். Many battles may come against you. தாவீது சொல்லுகிறது போல, But just like David says, முற்பிறத்திலும் பிற்புறத்திலும் என்னை நெருக்கி உமது கரத்தால் என்னை தாங்கிக் கொள்ளும் ஆண்டவரே. Lord, protect me by pressing me in front and behind. உமது கரம் என்னை தாங்கும் பொழுது When your hand upholds me, ஆண்டவரே என்னை பாதுகாக்கப்படுகிறேன். I am protected, Lord. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும்
சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12:15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளை நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41